வாவ் தமிழா நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம வாவ் செஃப்ல யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, அவங்க ஒரு பன்முகம் திறமை கொண்ட ஒரு நபர், டாக்டர், அப்புறம் வந்து ஒரு நடிகர், ட்விட்டர்ல வந்து பட்டியை கிளப்பிட்டு இருக்கிற ஒரு நபர்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க தான் மீட் பண்ண போறோம். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா அவர்களே. வணக்கம். ஆனால் நான் வாவ் ஷெஃபான்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை நான் சமைக்கிறேன். நம்ம டீம்ல பண்றது எல்லாமே வாவ் அப்படின்றதா இருக்கும். ஸோ நீங்க பண்ணக்கூடிய அந்த டிஷ்ஷும் அப்படிதான் இருக்கும். நம்மளே பண்ணிட்டு நம்மளே வாவ் சொல்லிக்க வேண்டியது. கண்டிப்பா டேஸ்ட் பண்ண நான் இருக்கேன், நம்ம மக்கள் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு சிம்பிளான பட் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ். இன்னைக்கு வந்து கருவேப்பிலை எறா பண்ணலாம். வாவ். இல்லை, எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கும் சரி என் டாட்டருக்கும் சரி சீ ஃபுட் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ப்ரான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை அடிக்கடி நான் வீட்டில் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ங்கிறதுனால ஐ தாட் ஐல் மேக் இட். நிறைய பேர் வந்து சீ ஃபுட் வெளியே சாப்பிட மாட்டாங்க ஹோட்டல்லலாம். ஸோ வீட்டில் செய்யறதுலாம் ரொம்பவே. ஆமாம், நிறைய ஜென்ரலாக ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க, விச் இஸ் நாட் ஹெல்த்தி. ஸோ அதனால ஃப்ரெஷ் ப்ரொடியூஸாக இருக்கும்போது, ஃப்ரெஷ் கேட்ச்மெண்ட்டாக இருக்கும்போது இது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அந்த மீட்டும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ ஜென்ரலி சீ ஃபுட்னா ஐ ப்ரிஃபர் டு மேக் இட் அட் ஹோம் ராதர் தென் ஈட் அவுட் சைட். சூப்பர். இப்போ வந்து நம்ம ப்ரான் வந்து செஞ்சு சாப்பிட போறோம். என்னென்ன அதுக்கு தேவையான பொருட்கள்? தேவையான பொருட்கள், நான் ஒரு 1/2 கிலோ ப்ரான்ஸ், சின்ன ப்ரான்ஸ் வாங்கிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி டீவைன் பண்ணிட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம் அண்ட் இஞ்சி, பூண்டு, இதெல்லாம் பேசிக் இன்க்ரீடியன்ஸ். இது இல்லாமல் மசாலாஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து கருவேப்பிலை வந்து நம்ம ட்ரை கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஆமாம், அது இல்லாமல் வந்து உங்களுக்கு சோம்பு, மிளகு, அப்புறம் வழக்கம் போல மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், உப்பு அண்ட் இத்தியாதி இதெல்லாம் இருக்கும். ஆமா, எல்லாமே தேவைக்கிறப்ப. ஸோ இதெல்லாம் கண் பார்வை தாங்க. குக்கிங் வந்து இட் இஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். பட் ஆனால் அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணப்போ தான் அந்த கரெக்டான பக்குவம், அந்த டேஸ்ட் இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு குக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் கூட பண்ண வேண்டாம், அந்த அரோமாவை வச்சு சொல்லிடுவாங்க எது கூட கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸை வந்து நல்லா வதக்கிட்டு அதை வந்து நம்ம சேர்த்து அரைச்சி அந்த ப்ரானை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, சூப்பர். பேனை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் நான் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு அது சூடானோன்னா ஃபஸ்ட்டு இந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா, கருவேப்பிலையை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம். அண்ட் கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி பிரேம். நிறைய பேர் வந்து அது நம்ம அந்த சாப்பாடுலலாம் போட்டோம்னா அதை எடுத்து வச்சுட்டு, குறிப்பாக குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ருவாங்க. பட் அதில் அவ்வளோ வந்து விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் B12, விட்டமின் சி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, முடி இது சாப்பிட்டா கருகருன்னு வளரும் அப்படின்ற. ஆமாம், ஆக்சுவலி வெரி ட்ரூ. முடி வந்து ரொம்ப நல்ல கருகருன்னு வளரும். அதில் வந்து சில ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது, அது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப எசென்ஷியல். அதே மாதிரி கட் ஹெல்த், நம்ம டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கருவேப்பிலை. அதனால தான் வந்து அப்படியே கூட அதை பொடி பண்ணி கூட சாப்பிடுவாங்க. வெயில் காலத்தில் மோரில் நமக்கு சேர்க்குறோம் இல்லையா, கருவேப்பிலை சேர்த்து கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப குளிர்ச்சி அண்ட் கட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி, டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு அது ரொம்ப ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால அது கொடுக்குறோம். நீங்கள் ஊற்றுன அந்த ஆயில் வந்து கரெக்டாக எல்லாருக்கும் அப்படியே மாதிரி தெரியுது. ஆமாம், அது நல்ல இதுவாகி அது நல்ல மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் அதை நம்ம வந்து பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். இனிமேல் கருவேப்பிலை வந்து எந்த டிஷ்ஷெலாம் பார்த்தாலும் தூக்கி போடாமல் அது ஆயில் போட்டுக்கணும் எல்லாமே. ஓகே, ரைட். ஸ்மெல்ல சூப்பராக இருக்கு மேம். ஆமாம், ஸோ இது பாருங்க நல்ல ஒரு மாதிரி கிறிஸ்பாக ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்க போறோம். பிஃபோர் தட் அது கொஞ்சம் கூல் ஆகட்டும். நம்ம அடுப்பு ஆற வச்சுட்டு நம்ம வந்து இதை அரைச்சு எடுத்துக்கலாம். இதுல நம்ம இதுல வந்து நம்ம மேரினேஷனுக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் நான் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து 2 விதமாக பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து பொடிகளாக சேர்க்குறேன். பட் இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த மிளகாய் தூள், தனியா தூள் அண்ட் 1 டீஸ்பூன் சோம்பு, பெப்பர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரை கிரைண்ட் பண்ணிட்டு கூட அரைக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா ஆக்சுவலாக இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது நான் அரைச்சி வச்சிருக்கேன். அதாவது ஒரு 1 inch பீஸ் ஜிஞ்சர், ஒரு 7-8 பல்லு பூண்டு. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி டவுட்லாம் தான் கேட்பாங்க, எவ்வளோ இஞ்சி போடுறீங்க, எவ்வளோ ஏன்னா நான் நிறைய குக்கரி ஷோஸ் பார்க்கும்போது அப்படிதான் ஜென்ரலாக சொல்லிடுவாங்க, இஞ்சி பூண்டு விழுது போடுங்க, சுவைக்கேற்ப. நமக்கு தெரியாதுல்ல, நோவிசஸாக இருக்கிறவங்க, ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறவங்க, சமையல் தெரியாதவங்களுக்கு வந்து ஒரு தோராயமாக அட்லீஸ்ட் எவ்வளோ நம்ம போட்டிருக்கோம்னு சொன்னாதான் அவங்களுக்கு அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்து தெரியும். ஒரு ஆல்மோஸ்ட் அபவுட் 1 ஹீப்ட் டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் வந்து காரத்துக்கு வந்து நம்ம வந்து 2 பச்சை மிளகா வந்து சேர்க்க போகிறோம். ஸோ அதை அனுசரித்து இதில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு
1 heaped tablespoon ஆஃப் பெப்பர் சேர்த்துக்கிறேன். முழு மிளகு. ஓகே, முழு மிளகு. அதே மாதிரி ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் சோம்பு. சோம்பு வாசனை ரொம்ப பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு வந்து சோம்பு வாசனை ரொம்ப பிடிக்காது. ஸோ நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் ஆஃப்டர் டின்னருக்கு அப்புறம் இப்போ சோம்பு சாப்பிடுவாங்களா? ஏன் சோம்பு வந்து அது ஒரு நல்ல ஒரு மவுத் ஃப்ரெஷ்னராக வந்து நல்லா இருக்கும். அது ஒரு வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்ங்கிறதுக்காக. இட்ஸ் குட் இன் டைஜஷன். இல்லை, இட்ஸ் குட் ஃபார் டைஜஷன் ஆல்சோ. தனியாத்தூள், மிளகாய் தூள் அண்ட் மஞ்சள் தூள். இப்போ ஜென்ரலாக அதே இன்னொரு டவுட் வரும் நிறைய பேருக்கு வந்து, மஞ்சள் தூள் எவ்வளோ, மிளகாய் தூள் எவ்வளோ, தனியாத்தூள் எவ்வளோன்னு. காரம் ஜாஸ்தி வேணும் அப்படிங்கிறவங்க ஜென்ரல் யூஷுவல் ரேஷியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/2:1:2. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா ஒரு டீஸ்பூன் தனியாத்தூளும், தனியாத்தூள் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். காரம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கோரியாண்டர் பவுடர், தனியாத்தூள் வந்து நான் ஒரு ஹீப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால நான் வந்து ஜஸ்ட் இது காஷ்மீரி சில்லி பவுடர் தான். இது ரொம்ப காரம் வந்து இருக்காது, இது கலர் தான் கொடுக்கும். பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் நல்லது உடம்புக்குங்கிறனால நான் வந்து ஒரு ஹீப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் இப்போ எல்லாமே இதில் போட்டுட்டோம். இப்போது இது நல்லா கூல் ஆயிடுச்சு. இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பணியை நான் பார்க்கவா? எஸ், அஃப்கோர்ஸ், ப்ளீஸ் டூ த ஆனஸ்ட். ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிடுங்க. அது நல்ல ஒரு இது மாதிரி வந்துடும், பொடி மாதிரி. ரொம்ப பொடி ஆகிடாது, அது ஒரு மாதிரி கோர்ஸ் கிரவுண்ட் ஆகணும். ஸோ இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அந்த ப்ரான்ஸும் அந்த போலும் கொடுங்க. வீட்டில் நீங்கள் யார் சமைப்பா உங்கள் வீட்டில்? சண்டே ஆனால் நான் சமைப்பேன். எப்படி இல்லையே, பார்த்தா அப்படி தெரியலையே. ஸோ இது வந்து ப்ரான்ஸ் வந்து நல்லா டீவைன் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த ப்ரான்ஸை முக்கியமாக வந்து டீவைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வெயின் இருந்ததுன்னா நிறைய பேருக்கு வந்து அலர்ஜிக் டு தட் வெயின். அந்த வெயினில் இருக்கிற டாக்ஸின்ஸ் வந்து நிறைய பேருக்கு அலர்ஜியாக இருக்கும். நிறைய பேர் சீ ஃபுட்டே வந்து அலர்ஜியாக இருக்கும் அவங்களுக்குலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு டிவைன் த ப்ரான்ஸ். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொடியை அப்படியே ஃபுல்லாக சேர்த்துடலாம். ஓகே, ப்ரான்ஸ் வந்து இயல்பாகவே கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டுக்கும். குக் பண்ணும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுப்பில் போட்டுட்டு ஒரு லேசாக மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி இருக்கும் அந்த ப்ரான்ஸில். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா, இதில் சுவைக்கேற்ப நாம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப சால்ட் கூட்ட மாட்டேன், அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். ப்ரான்ஸ் வந்து சுருங்கும், அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து போடுறது வந்து பெட்டர். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அந்த ஆயில் நம்ம கொஞ்சம் அந்த கருவேப்பிலையில் கொஞ்சம் ஆயில் போட்டோம் இல்லையா, அந்த ஆயிலே இட் வில் பி இனஃப் ஃபார் திஸ் மசாலா டு ஸ்டிக். எஸ், அதுவே போதும். அதனால எஸ், இதில் நல்லா ஒட்டிக்கும். ஸோ வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம அப்புறமா வேணா சேர்த்துக்கலாம். அந்த பொடியெல்லாம் இருக்கவே இருக்கு. இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஒரு 15-20 minutes ஆகுது நாம இதை ஃபர்ஸ்ட் ஊற வைக்கணும். ஸோ இதை அப்படியே சைடில் வச்சிருங்க. நம்ம இந்த மீன் டைம் அது ஊறுறதுக்குள்ள ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளியை வந்து நம்ம நறுக்கிட்டு வாஷ் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் குட். ஸோ வெங்காயத்தை எப்பவுமே வாஷ் பண்ணிட்டு நறுக்கணும். வந்து இது வாஷ் பண்ணிட்டு நறுக்கினா வந்து கண்ணு கூட எரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் எப்படி வேணால் அதை இது பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப பொடிசாக வேணும்னு ஃபீல் பண்ணுறவங்க பொடிசாக நறுக்கிக்கலாம். கொஞ்சம் இந்த லாங்காக ஜூலியன்ஸ் மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க லாங்காக ஜூலியன்ஸாக நறுக்கிக்கலாம். கட்டிங் இஸ் an art தெரியுமா? நிறைய பேர் வந்து நல்லா கட் பண்ணுவாங்க. கையெல்லாம் கட் பண்ணுவாங்க. அதனால வந்து வீட்ல வந்து எங்க ஃபாதர் வந்து இஸ் வெரி குட். அவர் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுல வந்து எக்ஸ்பர்ட். சோ எங்க வீட்ல ஆபீஷியலா வெஜிடபிள் கட்டர் வந்து அவர்தான். அது மாதிரி யாரனா வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டாங்கன்னா நான் வந்து அப்படியே அந்த கலர் வேலை மட்டும் பார்த்துப்பேன். ஆமா, மிக்சிங் மட்டும் நம்ம பார்த்துப்பீங்க. அப்படிதானே? அதுதான் வந்து இன்னி வரைக்கும் வீட்ல கடைபிடிச்சிட்டு இருக்க ஒரே விஷயம். இப்போ வந்து வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை நம்ம வந்து பொடிசா அந்த மாதிரி, சின்ன வெங்காயம்னா 2, பெருசுன்னா 1 போறோம். இந்த சினிமால ஆர்வம் எப்படி மேம்? ஒரு டாக்டரா வந்துட்டு மெடிசன் வந்து நான் படித்தேன் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிகாஸ் ஐ யூஸ் டு லைக் சயின்ஸ் அண்ட் ஐ வாண்டட் டு பிகம் அ டாக்டர். ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து ஸ்கூல் டைம்லேருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நிறைய தியேட்டர் எல்லாம் அப்போவே நான் வந்து தியேட்டர் பண்ணியிருக்கேன். நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ், கல்ச்சுரல்ஸ்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். வாஸ் குட் டான்சர் அண்ட் ஓரளவுக்கு குட் சிங்கர் ஆல்சோ. அது வந்து வென் யூ கம் ஃப்ரம் அ வெரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, 5 வயசுலேயே பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் எல்லாம் சேர்த்து விட்டுருவாங்க. உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்றலாம் கிடையாது, சேர்த்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சா அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். எது பிடிக்குதோ அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். எது பிடிக்கலையோ அதை கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். லைஃப் இஸ் வெரி சிம்பிள்.
தகிட அது மாதிரி தான். ஒரு 2 இது அதே மாதிரி தக்காளி. எந்த ஒரு பொருளாக அதாவது வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணணும் சரியா? அந்த கேமராக்காகவும் அந்த ஷோக்காகவும் வந்து அப்படியே பளபளன்னு இருக்கிறதுனால அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்ச பொருளையும் பண்ணல, அவங்களே கட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நம்ம கொஞ்சம் எப்போவுமே வந்து அந்த கிச்சனில் மட்டுமே எஃபிஷியண்ட்டாக அந்த குக்கிங் பண்ணுறவங்க ரொம்ப பேஷனட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சமைக்கும் போதே பேரலாக க்ளீனிங்கும் பண்ணிடுவாங்க. ஓகே, ஆமாம் ஆமாம். அதுவும் குறிப்பாக உங்களை மாதிரி ஆம்பளைங்கள்லாம் கிச்சனுக்குள்ளே போய் சமைச்சிங்கன்னா கிச்சன்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு டபுள் வேலையாயிடும். இந்த ப்ரோக்ராம் பார்க்குற நிறைய லேடிஸ் தே வில் அக்ரி வித் மீ. ஓகே, லேடிஸ் வந்து அப்படி கிடையாது. எங்களுக்கு எப்படின்னா அந்தந்த வேலை அப்பப்போ முடிஞ்சிடுச்சு வச்சுக்கோங்களேன், எல்லாம் முடிச்சப்புறம் ஐயடா அப்படின்னு போய் உட்காந்து சாப்பிட்டப்புறம் எந்த வேலையும் ஓடாது. அதனால முதல்லயே அந்த கிளீனிங்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா. அதனால பேரலாம் நம்ம குக் பண்ணும்போதே அந்த பாத்திரம் கீத்திரம் விழுந்ததுன்னா டப்புன்னு அப்படியே கழுவி வைக்கிறது, அந்த மேடையை துடைக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணிட்டே இருப்போம். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் கீரி போடுறேன். And the next one important thing in cooking is நீங்கள் குக் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் you taste your dish. Only if you taste your dish you will know. நீங்கள் வந்து கடைசியில் வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் அமெச்சூர் குக்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஒவ்வொரு விஷயம் ஆட் பண்ணும்பொழுதும் அந்த டேஸ்ட்டை வந்து கரெக்டாக செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆமாம் டுவர்ட்ஸ் த எண்ட் அது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து திரும்ப அந்த பேனை வந்து ஏற்றிட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் நான் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, ரொம்ப ஆயில் பிடிக்காதவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம். பட் கொஞ்சம் ஓரளவுக்கு இது நல்லா சேர்ந்து வரணும் அப்படின்னா அதுக்கு ஓரளவுக்கு ஆயில் தேவைப்படுது. ஓகே, இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க. எதெல்லாம் வந்து நம்ம கம்மியாக சாப்பிடணுங்கிறதெல்லாம் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. ஸோ வீட்டில் குக் பண்ணும்போது கூட இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுட்டே குக் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய பேர் பொறுமை இருக்காது, எண்ணெய் சுடுறதுக்குள்ள கடுகு தூக்கி உள்ள போட்டுருவாங்க. நல்ல எண்ணெய் சுட்டப்புறம் கடுகு போட்டீங்கன்னா தான் அது நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பண்ணக்கூடிய சீரியல்ஸ்லாம் வந்து சொல்லுங்க. இப்போ கரண்டா வந்து சன் டிவில ரோஜா மட்டும் போயிட்டு இருக்கு. நான் ஆக்சுவலா கொஞ்சம் குறைச்சிட்டேன் பிகாஸ் மை டாட்டர் இஸ் இன் 12th ஸ்டாண்டர்ட் இல்லையா. ஸோ அவங்க எக்ஸாம் படிக்கிறாங்க. ஸோ அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சார் வேற ரொம்ப பிஸியா இருக்காரு அவர் தொகுதியில. ஆமா, ஸோ யாராவது ஒருத்தராவது வீட்டில் ஃபுல் டைம் அவளோட இருக்கணும் பிகாஸ் இட்ஸ் வெரி க்ரூஷியல் டைம் ஃபார் ஹர். ஸோ அதனால என்னோட கமிட்மெண்ட்ஸை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவங்க 2 பேருக்கும் வந்து என்னெல்லாம் ஹெல்ப் வேணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் சண்டைகள் தமால் இப்ப அடிக்கடி ட்விட்டர்ல சண்டை நானா போய் யாரையுமே பம்பு கேட்கறது இல்லை, ஆனா வந்த பம்பை விடவும் மாட்டேன். பட் தொடர்ந்து நம்மளுடைய கருத்துக்களை நம்ம பதிவு பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா. ஒரு சொசைட்டில நிறைய விஷயங்கள் அதுவும் மக்களுக்கு ஒவ்வாத விஷயங்கள் நடக்கும் பொழுது அது குறித்தான நம்ம கருத்துக்களை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணணும். ஆரம்ப காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்லி 20s அப் டு த 50s ஆர் 60s காலேஜில் கூட நிறைய வந்து இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸ் பாலிடிக்ஸ்லாம் நிறைய பேசுவாங்க. பட் இன்னைக்கு வந்து பெரும்பாலும் அது குறைஞ்சு போச்சு. பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஃபார் யூ, அதுலலாம் போய் மாட்டிக்காதங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆக்சுவலி என்னென்னா நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன்லேருந்து நம்ம சாப்பிட்ற அரிசி வரைக்கும் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே அரசியல் கலந்துருக்கு. ஸோ அரசியல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம ஒதுங்கி இருக்கவே முடியாது. ஸோ அது வந்து நம்மளுடைய ஒரு பார்ட்டாக இருக்கும்பொழுது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா. ஓகே, ஸோ எண்ணெய் நல்லா சுட்டு கடுகு, எஸ் ஆமாம், இந்த மாதிரி தான் வெடிக்கணும். எண்ணெய் சூடாக இருக்கும்போதே டப்புன்னு போட்டுடணும். ஆமாம், ஸோ தாளிக்கிறதுக்கு 2 கருவேப்பிலை போட்டுட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நாம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருவோம். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். ஆமாம், கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம். அதை ப்ரான் வந்து ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும். ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி ரப்பரி ஆகிடும். ஏன்னா அதுதான் அந்த தப்பை தான் நான் போன வாரம் செஞ்சுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கணும்னா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது நல்லா வதங்கும். எஸ், அண்ட் வெங்காயம் வந்து வதங்க அது ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் கொடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது சும்மா நான் ஜஸ்ட் ஒரு சிட்டிகை உப்பு வந்து சேர்க்குறேன். ப்ரானில் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். ஜஸ்ட் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அமெச்சூர் குக்ஸ்க்கு கூட லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். அதை பார்த்து நிறைய பேர் கற்றுக்குறாங்க. ரியாலிட்டி ஷோவில் சமைக்கிறத தவிர மற்றதெல்லாம் பண்ணுறாங்கப்பா. பண்றவங்க எல்லாருமே நல்லா சமைக்கிறாங்க, நோ டவுட். பட் என்ன சமைக்கிறாங்கங்கிறது நமக்கு ஒரு பெருசா அது ஒன்றும் காமிக்கிறது இல்லை. பட் தட் இஸ் தி ஐடியா ஆஃப் தி ஹோல் ஷோ. So but it's fun. என் டாட்டருக்கு அந்த ஷோ ரொம்ப பிடிக்கும், அதனால நிறைய பார்ப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு மாதிரி நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு இது. ஆமாம், ஸோ இந்த நேரத்தில் வந்து நாம இந்த நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம்.
பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு ஆனியன். இப்போ இதை பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இந்த தக்காளியும் நான் இதில் சேர்த்துப்பேன். தக்காளி இதில் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக ஒரு வாட்டர் சே ஒரு 2 கையளவுக்கு கொஞ்சம் தண்ணி நம்ம தெளிச்சிட்டோம்னா அது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரும் இல்லையா, அந்த இது வரணும்ல நமக்கு. அதுக்காக கொஞ்சம் லேசாக ஜஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு சேர்ந்துடும் அதோட. இதில் இப்போது இந்த வெங்காயம் தக்காளிக்கான உப்பை நம்ம சேர்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் இந்த வெங்காயம் தக்காளிக்கு உண்டான உப்பு தான் நான் சேர்க்குறேன். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரானில் நம்ம உப்பு சேர்த்துப்போம். ஓகே, இது இந்த மீன் டைம் இதெல்லாம் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறேன். இது வந்து பழக்க தோட்டம். நான் வந்து அந்த சொன்னா கூட கேட்க மாட்டேன், அவங்களே க்ளீன் பண்ணிருந்தாங்க. ஆனால் அது நல்ல ஒரு குட் ஹேபிட். ஓரளவுக்கு வந்து இந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு மாதிரி அதை நம்ம கொஞ்சம் லேசாக அப்படி மசிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி சேர்ந்துன்னு வந்துடும். ஓகே, ஸோ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போது இந்த ப்ரான்ஸை இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் லேசாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை வேஸ்ட் பண்ண வேணாம். அப்படி தான் பண்ணுவோம். நான் வீட்லேயும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வேறு எங்கள் அம்மா வந்து என்னை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் சரி இது ஷோவாக இருக்கேன், பார்க்குறவங்களாம் ஏதாவது நினச்சிப்பாங்களேன்னு நினச்சேன். நிறைய நாம இப்படி தான், அவ்வளோதான். ஓகே, சூப்பர். இந்தாங்க பிடிங்க, எல்லாம் பண்ணியாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் பாருங்கள், இப்போ தண்ணி இல்லைல்ல, இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து ஜஸ்ட் ஆமாம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அது எவ்வளோ தண்ணி விட்டுக்குதுன்னு பாருங்கள். இந்த கொத்தமல்லி ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து நிறைய கொத்தமல்லி சேர்த்துப்பேன். சரி, இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சோன்னா எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதனால் அது தண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த தண்ணி வந்து வடியும். ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இப்படியே வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு யூ வாண்ட் டு கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்படின்னா கேஸை ஹையில் வச்சிட்டிங்கன்னா அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் ட்ரை ஆகி ஒரு மாதிரி ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இப்படி நீங்கள் வந்து இதை இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சாப்பாடுனாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் லெட் மீ ஜஸ்ட் செக் ஃபார் த சால்ட் அண்ட் இது. ஓகே, பர்ஃபெக்ட். இருக்கு, ஏதோ இருக்கு. இது ஓரளவுக்கு நல்லா இது பாருங்க, நல்லா குக் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த ப்ரான் வந்து குக் ஆயிடுச்சுங்கிறதுக்கு வந்து இது நல்லா சுருண்டுக்குச்சு பாருங்க. சுருண்டுச்சுன்னா அந்த ப்ரான் வந்து குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாஸ்லாம் அந்த அந்த ரா ஃப்ளேவர் வந்து இல்லையா. இப்போ பேக்கிங் அப்படின்னா தபதபதபதன்னு ஓடி வந்துருவாங்க. ஊதி சாப்பிடுங்க. ஒரு இதில் எடுத்துட்டேன், ஊதிட்டேன். பத்திரம் சுட போகுது. ஒரு அர்ஜென்ட்டுக்கு வடிவேல் வந்து கற்பூரம் ஏற்று வரல மேம், அதெல்லாம் பிராணம் போட்ட சூடுது. ஐயோ ஐயோ. குக் ஆயிடுச்சா? ஸோ நவ் தட் இட் இஸ் ஓவர். எப்போவுமே வந்து லைம் ஜூஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் த கேஸ் அண்ட் ஆட் த லைம் ஜூஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கூட இல்லை, ஒரு மாதிரி செமி சாலிட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கும். ஓகே, கொஞ்சம் லெமன் புழிஞ்சிட்டு கொஞ்சம் கொக்கோ பவுடர். வாவ், நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உண்மையிலே வாவ் தான். தட்ஸ் ஆல். ஸோ கருவேப்பிலை ஏரா தயார். ஆமாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்சல் பண்ணடா. ஸோ சுவையான நான் சொல்லக்கூடாது, கருவேப்பிலை பயங்கர சுவையான. ஓகே, ஸ்பூன் ஃபார் யூ. போது வாவ் அப்படின்னு. ஆமாம், உண்மையிலே சாப்பிட்டு ஓகே அந்த ஜூஸ் உள்ளே இறங்கிட்டு இந்த 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 கொத்தமல்லி டேஸ்ட் அப்படியே இறங்கு தெரியுமா, வேற லெவல். இங்க பாருங்க, கருவேப்பிலை பிரான் தொக்கு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஸோ வாவ் செஃப்ல வந்து நீங்கள் இது மாதிரியான ஒரு அற்புதமான டிஷ்ஷை வந்து தயார் பண்ணதுக்கும் உங்களை பற்றியான இன்ஃபர்மேஷன் நிறைய வந்து எங்கிட்ட சொன்னதுக்கும் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, நான் என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலாக நான் அதை வந்து குக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் அஃப்கோர்ஸ் ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறதுனால தினம் வீட்டில் குக் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. பட் இந்த மாதிரி
ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த மாதிரி பேசிக்கிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே குக் பண்ணுறது வாஸ் ரியலி நைஸ். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றிகள் வாவ் தமிழா சார்பாக. பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் வாவ் தமிழா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. லவ் யூ ஆல். கீப் வாட்சிங் வாவ் தமிழா. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.